Day 2 ஓட quarter final number 2 between MPT versus VCC. MPT காக ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளே போட வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சக்தி. VCC காக தினேஷ் அண்ட் சுரேஷ். ஃபர்ஸ்ட் பால் அருமையான ஒரு பால், டாட் பால். நல்ல ஒரு கேட்ச், ஸ்டாண்ட் அண்ட் டேக். அண்ட் தினேஷ் விக்கெட்டை கேட்ச் முள்ள கொடுத்து வெளியேறாரு. தேர்ட் பால் சக்தி கிட்ட இருந்து நியூ பேட்ஸ்மேன் த கிரீஸ் லிவி. ஒரு அற்புதமான பந்து வீச்சு சக்தி கிட்ட இருந்து ஒரு த்ரோ அடிச்சிருக்காங்க. இல்லை, ஸ்டம்பில் பரவாயில்லை. டைரக்டருக்கான முயற்சி பண்ணல நினைக்கிறேன். ஒரு பின்னாடி அடிச்சிருக்காருங்க, கேப் ஆடிட்டாரு சுரேஷ். அந்த கேப்ஸை பிக் பண்றதுதான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற மாதிரி ஆடுவாரு சுரேஷ். ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு, என்னன்னு பார்ப்போம். ஒரு அற்புதமான தடுப்பாட்டம், நல்ல ஒரு ஃபீல்டிங். பட் சிறிய தடுப்பாட்டம். இது கடையில் ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க டீம் VCC. இதற்கிடையில் அற்புதமாக பந்து after end of the one over completion team VCC ஓட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 loss of 1 wickets. 4 ஓட்டங்கள் மட்டுமே. செகண்ட் ஓவர் பவர் பிளே போறதுக்காக வில்லியம்ஸ் MPT காக ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்க துளசி கிட்ட அங்க ஒரு ஃபீல்ட் ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க. சரியா படவில்லை. டைரக்ட் டு தி ஃபீல்டர், விக்கெட். அத கேட்ச் பிடித்த நம்பர். நெக்ஸ்ட் பால் அருமையான ஒரு பாலுங்க. பேட்டில் படவில்லை. ஒரு ரன் அவுட் சான்ஸ். த்ரோ முறையில இன்னொரு ரன் ஓடி இருக்காங்க. அங்க ஒரு ரன் அவுட் சான்ஸ் கிடைக்கலை, அடிக்கலை. ஒரு அருமையான ஒரு ஷாட் டானி கிட்ட இருந்து விக்கெட். கேட்ச்ங்க. அவர் சக்தி கீழ நல்ல ஒரு கேட்ச் எடுத்துருக்காரு. சும்மானா. நெக்ஸ்ட் பால் கமான பந்து வச்சுங்க வில்லி கிட்ட இருந்து. நல்ல ஒரு பால், டாட் பால். டவுன் ட்ராக் தான் போறாங்க. மேபி ஒரு நல்ல ஒரு ஷாட் ரிவர்ஸ்ல ஆடி இருக்காங்க. 6 குமார் கிட்ட இருந்து, சாரி அருண் கிட்ட இருந்து. அவர் குமார் சிசி ஆடுறதுனால இந்த 6 ஓட செகண்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 2 overs completion டீம் VCC ஓட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13 loss of 3 wickets. தேர்ட் ஓவர் போகிறதுக்காக சிவா டீம் MPT காக, ஸ்ட்ரைக்கில் சுரேஷ் டீம் VCC காக ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஷாட், மேக்ஸ்வெல் மாதிரி 360 6 கொடுத்திருக்காங்க. அற்புதமான ஒரு ஆட்டங்க சுரேஷ் கிட்ட. ஒரு அற்புதமான தடுப்பாடு ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட்ல. ஒன்று மட்டுமே. ஒரு நல்ல ஃபீல்டிங் சக்தி கிட்ட இருந்து. ஒரு பேடலுங்க. ஆனா ஸ்கொயர் லெக் ஒரு பேடல் ஆடி இருக்காரு. 1 2 இல்லை 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 1 மட்டுமே. ஒரு டவுன் தி ட்ராக் அடிச்சிருக்காருங்க. ஒரு லெக் சைடுல ஒரு மிட் ஆன் ரீஜன்ல ஒரு சாரி லாங் ஆன் ரீஜன் ஒரு ரன் அவுட்டா கிடைச்சிருக்காங்க. ரன் அவுட் எடுத்துருக்காங்க டீம் MPT. அகைன் ஒரு பிரேக் த்ரூ. நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிருந்தாங்க. சோ ரன் அவுட்ன்ற முறை அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் த்ரூ எடுத்துருக்காங்க டீம் MPT. தேவை அது விக்கெட் ஃபுல்லா மறைக்குது. ஓகே, ஒரு அழகான ஒரு தடுப்பாட்டம். ஸ்கொயர் லெக் திசையில் ஒரு ஓட்டம் மட்டுமே. ஒரு ரிவர்ஸ் அடிச்சிருக்காருங்க. ஒரு அற்புதமான அடி ஷாட். ஆனா பட் கனெக்ட் ஆகல. அவுட், விக்கெட். 10 பேர் இருக்காங்க அந்த சைடுல மட்டும். பிரேக் டைம் யூஸ் பண்ணி 3 overs கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த விக்கெட்டோட. சோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். ஆஃப்டர் எண்ட் ஆஃப் 3 overs completion டீம் VCC ஓட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 23 loss of 5 wickets. fourth over ஒரு ஸ்லாக் ஸ்வீப்புங்க. ஒரு ஹாஃப் வாலி. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு அடிச்சாருங்க பின்னாடி சைடுல. ஒரு நல்ல ஷாட் அது லோகோ கிட்ட வந்து ரன் அவுட்டுங்க. அகைன் ஒரு ரன் அவுட்ன்ற முறையில் நிறைய விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க லோகோ. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ் தியா. ஒரு அற்புதமான தடுப்பாட்டம் விஜயா கிட்ட இருந்து. 1 மட்டுமே. ஒரு அற்புதமான ஒரு ஃபீல்டிங். ஒரு அற்புதமான தடுப்பாடுங்க சுரேஷ் கிட்ட இருந்து. டாட் பாலே அடிக்க முடியல. நல்ல ஒரு ஃபீல்டிங். இது கடையில ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க மாதிரி தான் இருக்கு. ஒரு புல்லுங்க ஷார்ட் ஆன் புல்லு ட்ரை பண்ணாரு பட் படவில்லை.
அது என்னவென்று பார்ப்போம். அகைன் ஒரு வைட், ஒரு அகலப்பந்து. அகைன் ஒரு நல்ல ஒரு ரன் அவுட் சக்தி கிட்ட இருந்து சுரேஷ் தன்னோட இன்னிங்ஸ் ரன் அவுட் என்ற முறையில் முடிக்கிறாரு. 5th ஓவர். ஒரு அற்புதமான தடுப்பாட்டுங்க விக்கி கிட்ட இருந்து. 2வது விக்கெட்ல அழகா கவர்ஸ் திசையில் ஒரு ரன் ஆடி இருக்காரு. நல்ல ஒரு ஷாட். ரோமான்ஸ்லாண்டா? ஆமா. 1 2 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. 5 6 இல்ல 2 ஓட்டங்கள் மட்டுமே. மறுபடியும் ஆஹா ஃபீல்ட் நவுத்தனால இந்த பக்கம் ஆடுறாரு. அற்புதமான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே. ஒரு அருமையான ஒரு பால், டாட் பால். செகண்ட் ஓவர்ல வந்து ஒரு டாட் பால் வில்லியம்ஸ். நல்ல ஒரு போலிங் வில்லியம்ஸ். நல்ல ஒரு ஷாட் பாருங்க. நல்ல ஒரு 6 விக்கெட் இருந்து. அருமையான ஒரு அடி. After the end of the 5 overs completion, team VCC ஓட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 13-9, loss of 7 wickets. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓட லாஸ்ட் ஓவர் போறதுக்கு சந்தோஷ் வந்திருக்காரு டீம் எம்பிடிக்காக. ஸ்ட்ரைக்ல VCC டீம்ல இருந்து ஒரு ஃபுல் டாஸ் தூக்கி கனெக்ட் பண்ணிருக்காங்க. பவுண்டரி. 4 ஓட்டங்களுக்கு சென்று அகைன் ஒரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு. என்னவென்று பார்ப்போம். 1 2 ஓட்டங்கள். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. மறுபடியும் ஷார்ட் பால் அழகா ஆடி இருக்காங்க. மறுபடியும் நல்லா ஆடி இருக்காங்க. ஒரு ஓட்டம் மட்டுமே. மறுபடியும் ஸ்லாக் ஸ்வீப் பண்ணிருக்காங்க. அது கீப்பர் எடுத்துக்காரு. இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா? இல்ல இல்ல இல்ல. க்ரூஷியல் ரன் ஓடி எடுத்துருக்காங்க டீம் VCC. லாஸ்ட் ஓவர்ல நல்ல எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க டீம் VCC. இன்னும் 2 பந்துகள் மீதம் உள்ளன. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 2 பால் இருக்கு. இன்னும் 2. ரிவர்ஸ் ட்ரை பண்ணாருங்க. ரிவர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க பட் டாட் பால். ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு பேட்ஸ்மேன். ஆனா வைட் இல்லையா? அகலப்பந்து. நன்றி. அடிச்சிருக்காருங்க. லெக் சைடு திசையில் 1 2 இல்ல 1 மட்டுமே. இல்ல ஃபம்பிள் பண்றாங்க. இல்லங்க அந்த சைடுல ரன் அவுட் இருக்குமா? ஆமா ரன் அவுட் கிடைச்சிச்சுங்க. ஏதோ வந்து அந்த ரீல்ஸ் ரன் அவுட்டோட கிடைக்கவில்லை. ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தி 6 overs கம்ப்ளீஷன் டீம் வேளச்சேரி சிசியோட ஸ்கோர் எவ்வளவுன்றது பாத்துடலாம். ஓட்டங்கள் மட்டுமே. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 50. 51 அடிச்சா டீம் எம்பிடி வெற்றி பெறுவார். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. டீம் எம்பிடி வெர்சஸ் VCC. செகண்ட் இன்னிங்ஸ்க்காக அர்ஜுன் ஸ்ட்ரைக்ல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. பவுண்டரி. ஒரு பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்றாங்க டீம் VCC. மன்னிக்கும், சாரி டீம் எம்பிடி. நல்ல பால் ரன் அவுட் சான்ஸ் பார்க்கலாம். இல்ல ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க டீம் எம்பிடி. நன்றி நடுவர். ஒரு அற்புதமான ஸ்ட்ரைட் திசையில் ஃபீல்டர் கிட்ட போயிருக்கு. இல்லை வேரன் நோ அப்படின்னு கொடுத்திருக்காரு. நல்ல ஒரு ஷாட். ஒரு கேட்ச் எடுக்க முடியுமா? நல்ல ஃபீல்டிங் பட் அந்த லைன் நம்பர் என்ன என்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க டீம் எம்பிடி. அடிச்சாருங்க ஒரு ஹீல் லெக் சைடு ஹீல்ல. என்ன பாருங்க 1 2 இல்ல 1 ஓட்டங்கள் மட்டுமே. ஒரு குறுக்கு ஓட்டம் குறுக்கு அடிச்சாருங்க. ஆஃப் பேக் ஷாட் பெருசா கனெக்ட் ஆகல. கேட்ச் அவர் கையில. வில்லியம்ஸ் தன்னுடைய விக்கெட்டை கேட்ச் நம்பர் கொடுத்து வெளியேறாரு. ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்துருக்காங்க டீம் VCC. இந்த விக்கெட்டோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் ரெண்டாவது 1 overs கம்ப்ளீஷன் டீம் எம்பிடியோட ஸ்கோர் எவ்வளவுன்றது நம்ம பார்த்துடலாம். 9 loss of 1 wicket. பவுண்டரிக்கு போல பால் ஸ்டாப் ஆயிடுச்சு. விக்கெட்ல 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க டீம் எம்பிடி.
அருமையான ஒரு ஃபுல்ல வந்து கரெக்டா கனெக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. 6 ஓட்டங்கள். அர்ஜுன் மிக சிறந்த இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு டீம் எம்பிடிக்காக. கொஞ்சம் தயவு அகைன் ஒரு ஷாட் டைரக்ட் டு தி ஃபீல்டர், விக்கெட். நேரா போய் கேட்ச் விடுறதுக்கு ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ். ஒரு லாஸ்ட் டாட் மேட்ச் பால். எம்பிடி வெர்சஸ் கேசிசி மேட்ச்ல ஒரு அருமையான ஒரு ஷாட் மேக்ஸிமம். வருண் பேட்ல இருந்து வந்திருக்கு டீம் எம்பிடிக்கு. பந்து ஒரு நல்ல ஒரு ஷாட். எக்ஸ்ட்ரா கிராஸ் திசையில் லாங் ஆஃப் திசையில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. சாரி 15 ரன்கள் இந்த ஓவர்ல 15 ரன் அடிச்சிருக்காங்க. சோ ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தி 2 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் எம்பிடி ஸ்கோர் பண்ணா 24. 24 பாலுக்கு 27 ரன் அடிச்சா டீம் எம்பிடி வெற்றி. அதை எதிர்கொள்வாங்களா டீம் விசிசி பார்க்கலாம். தேர்ட் ஓவர் டீம் விசிசி கிட்ட இருந்து வருண் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு ஷார்ட் பால் மிஸ் பண்ணிருக்காருங்க பேட்ஸ்மேன். ஆனா வைட் பால். நன்றி நடுவரே. ஒரு ஷாட். இந்த பக்கம் ஒரு அடி, அந்த பக்கம் ஒரு அடி. 4 4 ஓட்டங்கள் பவுண்டரி. 4 நன்றி. நல்ல ஒரு அருமையான ஒரு தடுப்பாட்டங்க. அங்க என்ன ஆகுது? இல்ல ஒரு ஓவர் முறையில மறுபடியும் ஒரு ஓவர் போயிருக்கு. இது கட்ல 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஓடி போய் அந்த பாலை சேஸ் பண்ணி எடுத்திருக்காரு. பால் இரண்டு. நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு சிங்கிள். அற்புதமான தடுப்பாட்டம். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஒரு அகல பந்து. நன்றி. மறுபடியும் ஒரு டாட் பால் சொல்லி இப்பதான் முடிச்ச ஒரு மறுபடியும் ஒரு டாட் பால். ஒரு அற்புதமான ஒரு பந்து. அகைன் ஒரு டாட் பால். கடைசி 3 இந்த பந்து. டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தி 3 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 33. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். 18 பால்ஸ் 18 ரன்ஸ் அடிச்சா டீம் எம்பிடி வெற்றி. சக்தி 4th ஓவர் விக்கெட் கிட்ட இருந்த டீம் பிசிசிக்காக ஒரு நான் ஸ்ட்ரைக். ஒரு நல்ல ஒரு ஷாட். சந்தோஷ் இதெல்லாம் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு ஓட்டம் மட்டுமே. அருமையான ஒரு ஷாட். 6 நல்ல ஒரு ஷாட் வருண் கிட்ட இருந்து. மேட்சோட பிரஷரை இந்த 6 மூலமா ரெடியூஸ் பண்ணிருக்காரு. அகைன் ஒரு 6 6. ஆமா. ஸோ மேட்சை வந்து டீம் எம்பிடி பக்கத்தை எடுத்துன்னு வந்துட்டாரு வருண். ஸோ அகைன் ஒரு 4 ரன்ஸ் அடிச்சா டீம் எம்பிடி வெற்றி. பார்க்கலாம் எதிர்கொள்வாங்களா டீம் விசிசி. அகைன் ஒரு ஷாட். நல்ல ஒரு ஃபீல்டிங்க. இதுக்கெல்லாம் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ 3 ரன்ஸ் ரெக்வயர்ட் டீம் எம்பிடிக்கு. மறுபடியும் ஒரு டாட். ஒரு அற்புதமான ஒரு டெலிவரி. அது ஏதோ ஏமாத்தி பேட்டில் பட்டு கீப்பர் அருமையான ஒரு ஷாட்டுங்க கவர்ஸ் மேல. சோ இந்த 1 மட்டுமே ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ மேட்ச் டிரா. ஒரு ரன் அடிச்சா டீம் எம்பிடி வெற்றி. நெக்ஸ்ட் பால் ஜான் கிட்ட இருந்து ஒரு அற்புதமான ஒரு கேட்சுங்க. ஸோ இந்த பவுண்டரியோட டீம் எம்பிடி வெற்றி பெற்றிருக்காங்க. வாழ்த்துக்கள் டீம் எம்பிடிக்கு.